அதான் மரண கேமர்ஸ்னு சும்மா வச்சிருக்கேன். இவனும் வச்சிருக்கான் இந்த இந்த ஐயோ ரோஸ் ஐயோ உள்ளேயே போயிட்டுமா மேட்ச்குள்ளேயே. இது மேட்ச் ஃபுல்லாக ரெக்கார்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸாக வராது. ஃபுல்லாக 10 நிமிஷம் வரைக்கும் ஷார்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப காமெடியாக பேசியிருப்போம், அதெல்லாம் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். அது எனக்கு சில இது எனக்கு தெரியாதுக்கா. இந்த எடிட் பண்ணுறதுல சில இது எனக்கு தெரியாது. இல்லை பப்ளிக்கிட்ட கட் பண்ண தெரியுமா? வீடியோ கட் பண்ண தெரியுமா? வீடியோ கட் பண்ணி போடுவோம்ல, முன்னாடி இருக்கிறத கட் பண்ணிட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நடுவில் திடீர்னு கட் பண்ணி அது கட் பண்ணதுக்கு அந்த சைடு இருந்து பாதி இதை எடுத்து போடுறது தெரியாதோ? எனக்கும் தெரியாதுக்கா. அது மட்டும் இருந்துச்சுன்னா நான் நல்லா. அது நீ என்ன ஆப் வச்சிருக்க எடிட் பண்றது? நான் எடிட் பண்றது ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு ஆப் இருக்கும். ஈஸியா எடிட் பண்ணலாமா? அதுல வந்து இது இந்த மாதிரி கட்லாம் பண்ண முடியாதுக்கா. அது வந்து இந்த இப்போ வந்து உங்க ஃபோட்டோ போட்டிங்கன்னு வைங்களேன், அதை எடிட் பண்ணி அது இது பண்ணு, அதை எடிட் பண்ணலாம் நம்ம. ஒரு மாதிரி வித்தியாசமாக வரும். நீ வேற நினைக்கிறேன். வி மாதிரி போட்டிருக்குமே அதா? வி மாதிரி போட்டிருக்குமே அதா? அது நான் அது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏத்தி கட் பண்ணி வரும். அது மட்டும் கட் பண்ண தெரிஞ்சிட்டுனா நான் யூடியூப்ல சர்ச் போட நிறைய ஷார்ட்ஸ் தான் போடுவேன் ஃபுல்லா. அது இன்ஸ்டாவிலே போய் கட் பண்ணிக்கலாம் தெரியுமா? வீடியோ எடுத்துட்டு போயா? ஆனா நான் இன்ஸ்டா யூஸ் பண்ற பழக்கம் எனக்கு கிடையாது. ஓ இன்ஸ்டா அது யூடியூப்ல பண்ணலாம்ல? யூடியூப்ல அது தரமாட்டிக்கானுங்கக்கா யூடியூப்ல பண்ற மாதிரி. இல்ல யூடியூப் வீடியோ யூஸ் பண்ணு. அதெல்லாம் இல்லக்கா. யூடியூப்புக்குள்ள நான் எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்துட்டேன். யூடியூப்புக்குள்ள போனோம்னு வைங்களேன், அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத முன்னாடி ஒன்று இருக்கும்ல, ஏதாச்சும் தேவையில்லாம. இப்போ நான் சொல்றது நடுவில் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அந்த சைடு இருக்கிறதையும் பாதி இது கட் பண்ணி போடுற மாதிரி. ஆனால் யூடியூப்பில் அப்படி வராது. முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் கட் பண்ண முடியும், நடுவில் இருக்கிறத கட் பண்ணி அதுக்கு அந்த சைடு இருந்து இது போட முடியாது. இல்லைனா தான் நான் ஃபுல்லாக யூடியூப்லேயே இது பண்ணிடுவேனே. வேற யூடியூப்பில் பாட்டு வைக்க முடியும். நான் தான் அந்த ஆப் ஏத்து அதுல நீ கட் பண்ணி ஷார்ட்ஸ் போடலாம். அது இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஆரஞ்சு கலர்ல தானே இருக்கும். இல்ல அது ஒயிட் கலர்ல இருக்கும். VI போட்டுருக்கோம். VIன்றா? அந்த ஆப் ஈஸியா தான் எடிட் பண்றது. சரி அக்கா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், நீங்க போய் விளையாடுங்க. என்னதுக்கா? கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். மேட்ச்க்குள்ள வந்துட்டு ஏக்கர் தூங்குறேன்னு வரீங்க? மேட்ச்ல தூங்கிட்டு இருக்கேன். எங்க ஒரு பெட் இருக்கு இந்த ரூம்ல. நின்ன இடத்துல நின்னா தூங்கிட்டு இருக்கீங்க? இந்த ரூம்ல ஒரு பெட் இருக்கு. இல்ல கேம்ல அப்படியே சும்மா தான் நிக்கிறீங்க. ஓ அங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? நில்லுங்க வரேன், என்னன்னு கதைன்னு பாக்கேனா. நானும் உண்மையாவே போனை வச்சுட்டு தூங்க போறாங்க போல நினைச்சிட்டேன். இல்ல நான் இந்த கேம்ல தூங்கிட்டு வரேன், நீங்க போய் விளையாடிட்டு வாங்க. குட் நைட் गाइस. யோ தம்பி நம்ம ரூம்ல வரக்கூடாது தம்பி, உங்க ரூம்ல தூங்குங்க. ஓ ஓ எனிமி வந்துட்டான்டா பக்கத்துல. சதறதுங்க. திடீர்னு எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு ஜன்னல் வழியா. எங்க இருக்கான் அவன்? நான் மேல இருக்கேன். அவனை முடிச்சு விடுங்கக்கா. உங்க எங்க இருக்கான்? மேல இருக்கான். அந்த இதுல அந்த இது போகும் தெரியுமா? ஆமா ஆமா வெயிட், அவனை போய் அடிப்போம். டேய் தம்பி யாருக்கிட்ட மோதுறன்ட்டு பார்த்து மோது, இல்லைன்னா உனக்கு ஆபத்தாயிரும். வாடா
என்ன காணாம மேட்ச் எப்படியாவது போய் அடிக்கிறோம் அந்த மேட்ச்ல. போய் அடிக்கலைன்னா அவமானமா போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ரேங்க்கு குறைஞ்சிடும். அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு பாட்டியும் இவனுங்க 2 பேர் சொல்லுவானுங்களே, லிம்தா த்ரோஸ்தஸ் தெல்மி குத்துமா குத்து குத்துமா குத்து குத்துமா குத்து சுமனியத்தான் குத்துமா குத்து எங்கல போறா சமந்தி இருக்கா எங்க ஓடிப்பட்டி அங்க ஒருத்த ஓடி வரான். ஒரு தம்பி எங்க? நான் வரேன். அடிக்கிறான். எங்கக்கா இருக்கான்? அந்த பாறைக்கு பின்னாடி இருக்கான். பாறை அந்த அச்சிவா இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கத்துல ஒரு மரமா இருக்கு. அண்ணன் இருக்கும்போது அவன் எப்படி இது பண்ணலாம்? ஐயோ ஐயோ உள்ள போறான்டா. டேய் உள்ள போறானா? தம்பி 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 ஃபுல்லு ஃபுல்லு ஏக்காயா ஏதோ சொல்லிடுவேன். கெட்ட வார்த்தை போடலானே இருந்தேன். போடு, யாருக்கிட்ட திருடலான்னு வர? செத்து போட சொன்னா தண்டியா. நானே எவ்வளோ பெரிய திருட்டு பைய. ஏக்கா காயின் கீழே போடுங்கக்கா, காயின் கீழே போடுங்கக்கா. காயின் எவ்வளோ இருக்கு? ஆஸ்டினும் ஓப்பன் பண்ணி கார்டு எட்டு விட்டானுங்களே. ஐயோ ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சான். ஐயோ என் மனசுக்குள்ள நோய தச்சான். ஐயோ சின்ன செல்ல தாயி ஒன்ன சீரை எடுத்து போறேன். வாங்க போவோம், கிளம்புங்க. இத்துக்கோ தீ தீ ஐயா ஐயா எல்லாருமே ஃபிஸ்ட் வச்சிருக்கீங்களா? எல்லாருமே ஹீல் ஃபிஸ்ட் வச்சிருக்காங்க உங்களை தவிர. நீங்களும் ஏதாச்சும் இது இருந்தால் ஹீல் ஃபிஸ்ட்ல வாங்கிக்கோங்க. மேட்ச்ல ஹீல் ஃபிஸ்டில் தான் ரொம்ப தேவை. இனிமே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தான்னு வைங்களேன். ஏக்கா என்னக்கா இப்படி ஓசியா அடிக்கானுங்க இவனுங்க? நீங்க ஏறி போய் அடி வாங்கிடாதீங்க, அது தப்பான செயல். என்கிட்ட இருக்கான். சாவுல சாவுல செத்த படம் சரணியா. எக்கா இங்க ஒன்று இருக்கு, வாங்க அக்கா இங்க வாங்க அக்கா இங்க வாங்க. உங்களுக்கு டக்குன்னு வாங்க. ஐயோ எடுத்துட்டாங்கக்கா, ஏக்கா எடுத்துட்டாங்கக்கா. இந்தா தூக்கிட்டான் ஏக்கா. இந்த 100 புல்லட்ல அது ஒரு பவர் போட்டு இது பண்றதுக்கு அதை எடுத்துட்டாங்கக்கா. ஏக்கா ஏன்ட்டு அது யாருனுக்குன்னு இருக்குக்கா, நான் எடுத்து வச்சேன்னா அவ்வளோதான். வீட்டுக்குள்ள ஒருத்த போறானா? ஏக்கா உங்களுக்கு பிடிச்ச மேக் எங்க கிடக்கு? ஐயோ ஐயோ சரியா என்னக்கா? யார் மேல ஆக்சிஸ்? ஏக்கா பின்ன எங்க இருக்கான்? அதுக்குள்ளேயே காலியா? ஏக்கா எப்படிக்கா செத்து போயிட்டியா சிவகாமி? எனக்கு என்னவோ அந்த மாடியில் ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கேன். பாப்போம் இருக்கானான்ட்டு. சாமி ஐயோ ஒருத்தனும் இல்லக்கா. ஏக்கா ஓடிருங்க ஏக்கா. நம்மளை தாண்டி அவனுங்க வந்துருவானுங்க. ஜோனுக்குள்ள மட்டும் ஓடக்கூடாதுக்கா. நாங்கள்லாம் நம்ம தான் அவ்வளோதான். என்னக்கா இந்த பாப்பா இந்த மேட்ச்ல நான் இன்னும் ஒரு தடவை கூட தோக்கல. நான் என்ன செய்வேன்னா இந்த அடிக்க ஆரம்பிச்சேன்னா எந்த சைடுன்னு பார்க்க மாட்டேன். சும்மா எச்சக்க பச்சக்க போட்டு விட்டுருவேன் சைடு. ஏக்கா
காலியான வேகத்துக்கு ஏறிடுதுக்கா. ஆனா ரிவ்யூ பண்ணி விடுவாங்க guys. யோயோ நண்பா என்ன மறந்துட்டி. ஒரு லான்ச் பேடு கிடக்கு தானே, இதுலேருந்து அதில் ஏறிடலாம். ஏக்கா நீங்கள் அவனை ரிவ்யூ பண்ணிடுவீங்களா? ரிவ்யூ பண்ற பேர் வா. நான் லான்ச் பேடு போட்டு மேலே கா ஸோ அக்கா நான் லான்ச் பேடு போட்டு மேலே போகிறேன். டக்குன்னு டக்குன்னு போங்க, எனக்கு இதாகுது. இதில் தான் வருவானுங்க வரிசையா. யாராச்சும் இருக்கானுங்களா? மேல வந்து என்ன ஏதாச்சும் காப்பாத்துங்கக்கா. அவனை அடிச்சிட்டிங்களா? செத்து போல யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லுவேன். திடீர்னு எவனாச்சும் வந்து அடிச்சிடக்கூடாது. கொத்துமா நம்ம தலைவராக ஒருத்தர் ஒன்ஸ் கிடைச்சாரு. 2 கில்லு. போனேன் அக்கா. போனா சதுங்க இந்த இடத்த விட்டு. மேல ஒருத்த இருக்கான். அக்கா என்ன காப்பாற்ற முடியும்க்கா உங்களால. அக்கா ஊசி அடிக்கா. அவன் அக்கா ஊசி அடிச்சிட்டா. ஐயோ எப்படிக்கா இவளுக்கு ஊசி கிடைச்சிச்சு? சூப்பர், நன்றி நன்றி, மிக்க மிக்க நன்றி. எக்கா டக்குன்னு சாவுங்க தூக்கி விட முடியுதான்னு பாக்கேன். எவ்வளவு பெரிய இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நான் இப்ப தூக்கி விட போறேன்னு தெரியுமா தெரியாதா? இல்ல எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம். பாப்போம். இல்ல ஜெயிச்சாவது காட்டு. என்ன ஏற்கனவே பிளேயர் இறக்குள்ளாராங்க. என்ன இருக்காது இறக்காது. அக்கா அதுல யாரும் அவருங்க விளாட மாட்டாங்கக்கா. இறங்குக்கா. மாதிரி பட்டிருக்காது. ஆனா தடுமா இருக்கு கடைசியில. ஒன்னாலே முடியாது என்றே ஊரே சொல்லும் நம்பாதே. அவனை ஒயிட் டேவில இறக்கி விட்டுருக்காங்க. 7 கிலோ அடிச்சிருக்கானே. 7 கிலோ அடிச்சானே 8 கிலோ அடிச்சானே. எக்கா உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட ஒரு லூட்டும் இல்லக்கா. பெரிய பொண்ணு எக்கா 200 ரூபா தான்க்கா இருக்கு. எப்படிக்கா ரிவ்யூ பண்ண முடியும்? இப்ப இவ்வளவு இருக்கு. இந்த மேட்ச் நம்ம அடிக்கிறோம். நம்ம அடிக்கலன்னா இந்த சோலி முடிச்சிட்டான். இனிமே என்னால தப்பிக்க முடியாதுக்கா. இங்க பாத்தீங்களா எப்படி தோத்தம் பாத்தீங்களா இல்லையா? மேல கடந்து நைஸ் அடிச்சிட்டான். ஏதாச்சும் சரி பெருங்காலமா சரி பரவாயில்ல ஆடும்.